என்ன உத்தியோகம் மாப்பிள? ஏன் கூச்சப்படுற? சத்தம் போட சொல்ல. தாசில்தாருப்பா. தாசில்தார்? ஆமா. மிளகா தாசில்தார் இல்ல? மிளகா தாசில்தார். மிளகா தாசில்தாரா? ஆமா. அது என்னது? அது என்னன்னா, தேவைக்கு அதிகமா யார் இடத்துல மிளகாய் இருக்குதோ அவங்கள உடனடியா போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில தள்ள வேண்டியதுதான் என்னுடைய டியூட்டி. இப்போ உதாரணமா நம்ம வீட்டுல ஒரு கூட மிளகாய் இருந்தா போதும், உங்களை உடனே ஜெயில தள்ளிடுவேன். அப்பதான் எனக்கு ப்ரமோஷன். நம்ம வீட்டுல ரசத்துல கூட மிளகா போடுறது இல்லையே, சொல்லுமா? ஆமாப்பா. மாமா, உத்தியோகத்துக்கு இப்பதான் சேர்ந்திருக்கிறேன். ஆரம்பத்திலே ஒரு கேஸ் பிடிக்கலன்னா பெருத்த அவமானம். இருங்க 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 இருங்க. இந்த மூட்டையில எல்லாம் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள. இருங்க, மிளகா தலையை நட்டுதே. இல்ல மாப்பிள, நீங்க பேசாம இருக்க மாப்பிள. மாப்பிள மாப்பிள, நான் ரொம்ப கேட்டுக்கொள்றேன் மாப்பிள, தயவு செய்து இந்த உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணி விடுங்க. ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நீங்க வீட்டோட இருங்க. அப்படியா? உங்களுக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு மாப்பிள. சொல்லமா சொல்லு. ஆமாங்க, அப்பா இவ்வளவு தூரம் கெஞ்சுறாரு இல்ல, வேலையை விட்டுருங்க. வேலையவா? ஆமாங்க. அது எப்படி முடியும்? நினைச்சா முடியும் மாப்பிள. மாமா, காலையில போய் வேலை வாங்கிட்டு வந்திருக்கேன், மாலையில கான்சல் பண்ண அது நல்லா இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. அப்படியா? சரி, அப்போ மாமாவுக்காக நான் உடனடியா அந்த வேலையை கான்சல் பண்றதா இருந்தா அவனுக்கு அட்வான்ஸ் 500 ரூபாய் கொடுக்கணும். 500 ரூபாய்? ஆமாப்பா, அட்வான்ஸ் கொடுத்து 500 ரூபாய் மாப்பிள. அந்த வேலையை நீங்க விட்டா போதும். தேங்க்ஸ். ரவி ரவி பொண்டாட்டி வந்திருக்காங்க, உங்களை வர சொன்னாங்க. வந்துட்டாங்க, இதோ வரேன். மாப்பிள நீங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பணம் வந்து தர்றேன். உனக்கு கொஞ்சம் மூளை இருக்கத்தான் செய்யுது. அது இருக்கட்டும் தாத்தா, அவர் எப்போ போனாரு, பெண்ணை பார்த்து கல்யாணம் எப்போ நிச்சயம் செய்தாரு, மகனை எப்போ வரவழைச்சாருங்கிறத பத்தி ஊர்ல யாருக்குமே தெரியாத. தெரிஞ்சுதான் யாரு என்னையே செய்ய முடியும்? என்னவோ அவர் சாக வேண்டிய காலம் நெருங்கி போச்சு. மகனை அதை கோவிச்சுக்கிட்டு இப்ப குடும்பத்தையே எவன்கிட்ட ஒப்படைச்சுட்ட. ரவி, ஆனதென்னமோ ஆகி போச்சு, இனி வருந்தி என்ன பிரயோஜனம்? மேலே நடக்க வேண்டியதை பாரு. அதுதான்மா, ஒரு பெண்ணுங்க வர நேரம் கெட்டதா இருந்தா இப்படிதான் ஆகும். என்னது, பொம்பளை எல்லாம் சேர்ந்து மகாநாடு கூட்டிட்டீங்களா? போவீங்களா? ஏம்மா கவலைப்படுற? அன்பும் ஆதரவும் காட்ட நாங்க இருக்கோம். பையன் ரொம்ப நல்லவன், உன் அதிர்ஷ்டத்தினாலதான் அவன் உனக்கு கிடைச்சான். உன் மாங்கல்ய வரம் பரிபூர்ணமா இருக்கு, அதனாலதான் உன் புருஷன் பழச்சான். அதை நினைச்சு சந்தோஷப்படு. மாசற்றுயர்ந்த மரகதமே மணிய மதுராபுரி வளர் பேசற்கரிய மெய்ஞான பிழம்பே கையிலே பலை ஈசற்கினிய இன்னமுத நின்னடியில் நீங்காத அன்புடனே வாசற்கடையில் வந்தடைந்த வடிவாம்பிகையே வாதின்று நீ சற்றிரங்காயோ என் நினைவை அறவே மறந்தாயோ. தாசர்க்கு எளிய தாயே இத்தருணம் அருள வருவாயே. அம்மா, வாடா கண்ணு வாடா. இப்பதான்டா என் மனசு நிம்மதியாச்சு. ஏதோ கல்யாணத்துக்கு தஞ்சாவூருக்கு போயிட்டு வரேன்னு நீ கடிதாசி எழுதினியே, அந்த பக்கம் ரயில் கவுந்துடுச்சுன்னு பேப்பர்ல வந்தது. நீ என்ன ஆனியோ என்னமோன்னு ராத்திரி பகல எனக்கு ஒரே வேதனையா போச்சு. நீ சுகமா வீடு திரும்பணும்னு நான் வேண்டிக்காத தெய்வம் இல்லடாப்பா.
ஆமா, நீ ஏன்டா இப்படி இருக்கிற? உன் பொட்டி படுக்கையெல்லாம் இங்கே? பெட்டியாவது படுக்கையாவது நான் படைச்சு வந்ததே புனர்ஜென்மம்மா. அப்படியா? நீயும் அந்த ரயில தான் வந்தியா? யார் செய்த புண்ணியமோ நீ பொழைச்சு வந்திய, அதுவே போதும். இருடா கண்ணே, நான் போய் காப்பி கொண்டு வரேன். கோபால், என்னை மன்னித்து விடு. உன் தங்கைக்கு வாழ்வளிப்பதாக கூறி சாவதற்கு வழிகாட்டி விட்டேன். உன் கௌரவத்தை நிலைநாட்டுவதாக கூறி உன் குடும்பத்தையே நிர்மூலமாக்கி விட்டேன். உன் தங்கையை நான் மறந்து கொள்ளாமல் இருந்தால் இந்த விபரீதம் நடந்திருக்காதோ என்னும். இந்த காப்பி. ஏண்டா கண்ணீர் விடுற? ஆமாம்மா, என் சிநேகிதனுக்காக நான் செலுத்தும் கடைசி மரியாதை இந்த ஒரு துளி கண்ணீர் தான். இவன் தங்கையின் கல்யாணத்திற்கு தானமா நான் போயிருந்தேன். அப்போ அந்த ரயில் வண்டி தான் கவுந்துடுச்சா? ஆமாம்மா, அந்த கல்யாண மாப்பிள்ளை தவிர மற்றவர்கள் எல்லாரும் இறந்து விட்டார்கள். ஐயோ பாவம், எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாப்பிள்ளை வக்ர ஜாதகமா தான் இருக்கும். ஒருவேளை என் ஜாதகம் கூட அப்படிப்பட்ட ஜாதகம் தானோ என்னமோ. சாச்சா, உன் ஜாதகத்துக்கு என்னடா, யோக ஜாதகமாச்சே. சீதை சாவித்திரி போல எந்த குணவதி உனக்காக எங்கே தவம் இருந்துகிட்டு இருக்காளோ. जगन्माता नीये श्रीललिता दयापरिये शिवमोहिनी जगन्माता नीये श्रीललिता ओंकारमयी त्रिपुर सुंदरी श्रींकारी அருள் மேவும் சங்கரி ஓங்காரமயி திரிபுர சுந்தரி ஸ்ரீங்காரி அருள் மேவும் சங்கரி ஸ்ரீ சக்கரராஜ நிலையே சக்கரராஜ நிலையே அடியார் சங்கடகாரிணி சர்வமங்களா சக்கரராஜ உமையே சர்வமும் நீயே தயை புரிவாயே ஸ்ரீலலிதா தயாபரியே சிவமோகினி ஜெகன்மாதா நீயே ஸ்ரீலலிதா பரிவுடன் மகிழ்ந்திடும் பர்வதராணி பரமேஸ்வரன் இடபாகமர்ந்தனி பரிவுடன் மகிழ்ந்திடும் பர்வதராணி கருணையுடனே கருணையுடனே கிருதயேஸ்வரன் சந்நிதி கருணையுடனே ஹிருதயேஸ்வரன் சந்நிதி காணும் வரம் அருள் அம்பா
உனக்கு இந்த பைத்தியம் கூட உண்டா தேவகி? என்னை ஏன் தேவகின்னு கூப்பிடுறீங்க? என் பேர் பார்வதின்னு தெரியாதா உங்களுக்கு? பார்வதியா? கல்யாணத்துல உங்க அப்பா அம்மா உன்னை தேவகின்னு கூப்பிடல? அப்பா அம்மா, நான் அவ்வளவு பாக்கியசாலி அல்ல. எங்க அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே இருந்து போயிட்டாங்க. எங்க அண்ணாவும் நீங்களும் ஆத்ம நண்பர்கள் ஆச்சே. எங்க அண்ணா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா? உங்க அண்ணாவா? ஆமா. ஏன் இப்படி ஆச்சரியப்படுறீங்க? ஒண்ணுமில்லை. அவன் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. ரயில் விபத்துல இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கல்யாண சமயத்துல நீ என்ன பாத்தியா? எப்படி பாக்குறது? தாலி கட்டுற சமயத்திலே தகராறு வந்து சம்பந்தி வீட்டார கோவிச்சுக்கிட்டு போனதுனாலே நான் அவமானத்தாலும் துக்கத்தாலும் முழுகி போய் அப்படியே உட்கார்ந்துட்டேன். ஆத்திலையாவது குளத்திலேயாவது விழுந்து உயிரை விடலாம் என்று முடிவு செய்யறப்போ தெய்வம் போல நீங்க வந்து என்னை கல்யாணம் செய்துக்கிட்டீங்க. அப்போ என் பேர் கூட உனக்கு தெரியாதா? இப்போ தெரியுது.